பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற செய்தி ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 8:9. Romans chapter 8 verse 9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அழகான இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. அப்படியானால் நம்மை கிறிஸ்துவை போல மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியை பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியே இருந்து செயல்பட மாட்டார், நமக்கு உள்ளே இருந்து செயல்படுவார். அவர் நம்மை நிரப்பி நம் மூலமாக செயல்படுகிற தேவன். ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார்? நீ எனக்கு ஒரு மனவாட்டியாக உருவாக வேண்டுமானால் என்னுடைய பரிசுத்த ஆவியினால் நீ நிரப்பப்பட வேண்டும். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பி உன்னை முழுமையாக்கி எனக்குள் நடத்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலை குறித்த சரியான அறிவு நமக்கு சபையாகிய நமக்கு இல்லாதபடியினால் இன்றைக்கு ஏதோ அந்நிய பாஷையை பேசிவிட்டு அல்லது ஆவியில் நிறைந்து துதிக்கிறோம் என்று சொல்லி கூச்சலும் குழப்பமும் செய்து கைகளை தட்டி ஆராதித்து விட்டால் முடிந்தது என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவியானவரை பிதாவானவர் கிறிஸ்து மூலமாக இதற்காக அனுப்பவில்லை. பிதாவுக்கு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு மனவாட்டியை உருவாக்குவதற்கு ஒரு வல்லமை வேண்டும் என்று தெரியும். ஆகையினால்தான் பரிசுத்த ஆவியை கொண்டு கிறிஸ்துவுக்கு ஒரு மனவாட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மனவாட்டி உருவாக்குவதில் இந்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமான வேலையை செய்கிறார் என்பதை சபையாக நாம் உணர்ந்தே ஆக வேண்டும். இந்த ஆவியானவருக்கு நாம் விட்டுக் கொடுக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்தை பூரணமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்கு உகந்த மனவாட்டியாக நம்மை அவர் உருவாக்குவார். ஆகையினால் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வசனத்தை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுயத்தில் செயல்பட்டு கொண்டிருப்போமானால், நம்முடைய அறிவை கொண்டு காரியங்களை ஆராய்ந்து நிதானித்து நடப்போமானால், கிறிஸ்து வரும்பொழுது மனவாட்டியாக உருவாக்கப்பட்டிருக்க முடியாது. இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அறியாததினால்தான் இன்றைக்கு பிசாசானவன் ஒரு கூட்டத்தாரை ஆவிக்குரிய சபை என்றும் இன்னொரு கூட்டத்தாரை பாரம்பரிய சபை என்றும் சொல்லி முத்திரை போட்டு வைத்திருக்கிறான். அறியாமையினால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய சபைக்கு ஆவியானவர் தேவையில்லை. ஆவிக்குரிய சபையில் மாத்திரம்தான் அவர் செயல்படுகிறார். அது ஏதோ ஒரு புதுமை, அது நமக்கு புரியாத ஒரு காரியம் என்று பாரம்பரிய சபையார் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபையாரோ இந்த ஆவியானவர் நம்மை ஆடவும் குதிக்கவும் கைத்தட்டவும் தான் ஏவிக்கொண்டிருக்கிறார் என்று நினைத்து அதை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயினால் தான் இரண்டு கூட்டத்தாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது ஆயத்தமான நிலையில் காணப்பட முடியாது. கிறிஸ்துவுக்காக நாம் இன்றைக்கு மனவாட்டியாக உருவாகும் பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். இந்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் நாம் வந்து அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். நம்முடைய பழைய சுபாவங்கள் பூரணமாக மாறி ஆவியானவர் தருகிற கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு புதிய சுபாவம் நமக்கு வர வேண்டும். சபையாக இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாகவே ஆவியானவரே என்னை நிரப்பும், உமக்கு வெளியே நான் செயல்பட விரும்பவில்லை, உங்களுடைய வல்லமை இல்லாமல் நான் செயல்பட விரும்பவில்லை, நாம் பூரணமாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இப்படியான செய்திகளை கேட்கும் பொழுது செவித்தினர் உள்ளவர்களாக, இருதய கடினம் உள்ளவர்களாக கேட்காமல்
திறந்த மனதோடு கேட்போம். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கேட்கக்கூடாது. நான் அறிய வேண்டியது ஏராளம், அறிந்தது மிகவும் கொஞ்சம். இதை உணரும்படியான ஒரு தாழ்மை நமக்கு தேவை. அப்படிப்பட்ட தாழ்மையோடு இந்த செய்தியை கேட்போமானால் நிச்சயமாக இன்று ஆவியானவரை கொண்டு கிறிஸ்து நம்மில் என்னதை செய்ய விரும்புகிறார் என்பதை தெளிவாக போதிப்பார். அதை நாம் கேட்டு அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து என்னோடு கூட ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு வாருங்கள். ரோமர் 8:15. Romans chapter 8 verse 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பிசாசினுடைய ஆளுகைக்குள் நாம் இருக்கும் பொழுது அடிமைத்தனத்தில் இருந்தோம். நம்மை அடிமைப்படுத்துவதற்காக தன்னுடைய பொல்லாத ஆவியை நமக்குள் வைத்து தவறான காரியங்களை செய்யும்படி தூண்டிக் கொண்டிருந்தான். அநேக பாவ பழக்கங்களுக்கும் பாவ சுபாவத்திற்கும் அடிமைப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏன்? இந்த பொல்லாத சாத்தானிடத்தில் நமக்கு ஒரு பயம் இருந்தது. அவன் நம்மை ஆளுகை செய்தபடியால் அவனுக்கு பயந்து அவன் என்னென்ன பாவத்தை செய்ய சொன்னானோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். நம்மை பூர்ணமாக பாவம் ஆளுகை செய்தது. ஆனால் இந்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது முதலாவது அவர் என்ன செய்கிறார்? இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை எடுத்துக் கொள்கிறார். நம்மை விடுதலைப்படுத்துகிறார். நம்முடைய பழைய பிசாசின் சுபாவத்திலிருந்து விடுதலை, பிசாசுக்கு பயந்து சாத்தானுக்கு பயந்து அவன் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, கெட்ட பழக்கங்கள், மனிதரோடு கூட மனிதராக இருக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தின பழக்கங்கள், அந்த பழக்கங்களின் அடிமைத்தனம், இவை யாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஒரு புதிய ஆவியை தருகிறார். விடுதலையின் ஆவி. அந்த விடுதலையின் ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு பிதாவை அப்பா பிதாவே என்று நாம் கூப்பிட முடியும். இயேசுவுக்கு பிதா அப்பா என்று கூப்பிடக்கூடிய நிலையில் இருப்பது போல இயேசுவுக்கு மனவாட்டியாக வருகிற சபையில் அப்பா என்று கூப்பிட வேண்டும். இதை பிதாவானவர் எதிர்பார்க்கிறபடியால் தான் அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியை நமக்குள் வைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்வாரானால் இயேசு பிதாவை அப்பா என்று கூப்பிடுவது போல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுவது போல இன்றைக்கு மனவாட்டியாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அதே புத்திர சுவிகாரத்தை பெற்று அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் உள்ள உறவு ஏற்படுமானால் எத்தனை உரிமையோடு அவரிடத்தில் நாம் போகலாம், எவ்வளவு பெரிய சாக்கியத்தை பெற்று அவரோடு வாழ முடியும். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியம் நமக்குள் ஆழமாக செல்லுமானால் என்னை நிரப்பும், எனக்கு அந்த உரிமையை தாரும். பாவ அடிமைத்தனம் எனக்கு வேண்டாம், பாவ பழக்கத்தின் அடிமைத்தனம் வேண்டாம். இத்தனை ஆண்டுகள் இந்த விடுதலையை இழந்திருக்கிறேன், சுவிகாரத்தை இழந்திருக்கிறேன், புத்திர சுவிகாரத்தை இழந்து வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு இப்பொழுது அது தேவை. அப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் அனுப்பும் என்று நாம் தாழ்த்தி கேட்கும் பொழுது இந்த ஆவியானவர் நமக்குள் வருவார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு ஏதேதோ செய்ய வேண்டும் என்று பல இடங்களிலே போதிக்கப்படுகிறது. அது பிசாசினுடைய பொய். அதையெல்லாம் நம்பாதிருங்கள், ஆவலோடு கேளுங்கள். பிதாவே, பரிசுத்த ஆவியை ஊற்றும், என்னை நிரப்பும். நான் பாவ அடிமைத்தனத்தில் வாழ விரும்பவில்லை.
இனி நான் இந்த புத்திர சுவிகாரத்தை பெற்று விடுதலையோடு வாழ விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட அவருடைய நித்திய ராஜ்யத்தில் வசிக்க விரும்புகிறேன், வாழ விரும்புகிறேன். இன்றைக்கு சொல்லுங்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வந்தாலும் சரி, உங்களை நிரப்ப அவர் சித்தம் கொண்டிருக்கிறார், அவர் ஆவல் கொண்டிருக்கிறார். கேளுங்கள். ஆகினால் தான் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தின் வாசலை தட்டுங்கள், கதவை தட்டுங்கள். எனக்குள்ளே ஆவியானவரை அனுப்புவோம், அவர் இல்லாமல் நான் வெற்றியோடு வாழ முடியவில்லை. கேளுங்கள், இன்றைக்கு நிரப்புவார், பூரப்படுத்துவார், பூரணமான அந்த பாதையிலே நடக்க உதவி செய்வார். தொடர்ந்து வாருங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். 2 Corinthians chapter 3 verse 17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Praise God. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கவனியுங்கள். ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லுகிறோம் நாம். இது ஒரு ஆவிக்குரிய சபைதான், பரிசுத்தாவின் ஒத்தாசையை கொண்டு நடத்தப்படுகிற ஒரு சபை. இந்த சபையிலே பரிசுத்தாவியானவர் ஒரு சில ஒழுக்கங்களை எதிர்பார்க்கிறார். ஆனால் நம்மை கட்டுப்படுத்துகிற பிசாசானவன் மனதை கட்டுப்படுத்தி என்ன சொல்கிறான், நீ 10 மணிக்கு ஆலயத்துக்கு போக முடியாது, உனக்கு நிறைய வேலை இருக்கிறது, உன்னுடைய பொறுப்புகள் ஏறலாம், ஆகினால் தாமதமாக போனால் தவறில்லை. அடிமைத்தனத்தின் ஆவி. ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்று கிடையாது. விருப்பமானால் போகலாம், வேறு ஏதோ ஒரு அலுவல் இருக்குமானால் அதை பிரதானப்படுத்தலாம். இது அடிமைத்தனம். கவனியுங்கள். இங்க இருக்கிற நாம் ஒருவேளை விஎல்சிக்கு வேற வழி கிடையாது, கட்டாயத்தின் மேல் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் Glory to God மினிஸ்ட்ரி மக்களை எடுப்போமானால் வேறு எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லை, ஆகினால் இங்கே இருக்கிறார்கள். வேறு ஏதாவது ஒன்று இருந்திருக்குமானால் ஆலய ஆராதனை கேன்சல். இதுதான் அடிமைத்தனத்தினால். இதிலிருந்து விடுதலை வேண்டும். எது எப்படியானாலும் தேவனுடைய சமூகத்தில் நான் போவது முதலாவது காரியம். ஆண்டவர் 6 நாளையும் சிருஷ்டிப்புக்காக படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். உலக பிரகாரமான அலுவல்களில் சிக்கிக் கொள்ளவில்லை. அந்த நாளை பரிசுத்தப்படுத்தினார், அதை பரிசுத்தமாக ஆசிரியுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த பரிதாபம் இன்றைக்கு ஆலயத்தில் வழக்கமாக வருகிறவர்கள் இல்லை. ஏன் இல்லை? வேறு ஒரு அலுவல், அடிமைத்தனத்தின் ஆவி. கவனியுங்கள், விடுதலை இல்லை. 100க்கு 100 பரிசுத்தாவிக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். எங்களை போன்ற ஊழியர்களுக்கு எந்த ஒரு காரியமும் அடிமைப்படுத்தி எங்களை நிறுத்தி வைக்க முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டுமானால் அதை பிரதானப்படுத்தி இந்த ஆலயத்தில் வந்து சேர்வோம். இந்த ஆலய ஆராதனை 9.5 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. 9.5 ஆண்டுகளாக இந்த Glory to God மினிஸ்ட்ரி மூலமாக ஓய்வு நாள் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனையிலே 2 ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற அனைத்து ஓய்வு நாட்களிலும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நான் செய்தியை கொடுத்திருக்கிறேன். எப்படி என்னால் வர முடிந்தது? அத்தனை ஓய்வு நாட்களும் எப்படி வர முடிந்தது? ஒரு வருடத்தில் எத்தனை ஓய்வு நாட்கள் கணக்கிட்டு பாருங்கள். 9.5 வருடத்துக்கு எத்தனை ஓய்வு நாட்கள் கணக்கிட்டு பாருங்கள். ஒழுங்காக தவறாமல் ஆலய ஆராதனை நடத்துவதற்கு என்னால் ஏன் வர முடிந்தது? இந்த விடுதலையின் ஆவியானவர் அந்த நாளிலே, ஆண்டவரே நீர் எனக்கு பிரதானம், உண்மை நான் முதன்மைப்படுத்தி இருக்கிறேன், உண்மை தவிர எனக்கு ஓய்வு நாளில் வேற எதுவும் கிடையாது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தபடியா விடுதலையோடு, வியாதியிலிருந்து விடுதலை,
உலக பிரகாரமான அலுவல்களில் இருந்து விடுதலை, சிக்கல்களில் இருந்து விடுதலை, மனிதர் அடிமைப்படுத்துவதில் இருந்து விடுதலை, இவை எல்லாவற்றிலிருந்து விடுதலையோடு கூட ஆராதனை நடத்த முடிகிறது. இந்த விடுதலையின் ஆவியானவர் நம்மை விடுதலைப்படுத்த ஆவலோடு இருக்கிறார். ஆனால் உலகத்தின் வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு, உலகத்தின் பல காரியங்களுக்கும் மக்களுக்கும் அடிமைப்பட்டு இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகினால் தான் கிறிஸ்துவுக்குள் பூரணப்படவில்லை. அரைகுறைகளை தேடி ஆண்டவர் வரப்போவதில்லை. ஆகினால் தான் வேதம் சொல்கிறது, பூரணராகும்படி கடந்து போவோம். நாம ஒரு ஸ்டாண்டர்டை வகுத்து வைத்திருக்கிறோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படி வாழ்ந்தால் போதும். யார் உங்களுக்கு அப்படி சொன்னார்? சபைக்கு அஸ்திபாரமாகிய ஆவியானவர் சொல்கிறார், அது போதாது. சபை உருவானது எப்பொழுது? பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு. ஆகினால் சபையின் அஸ்திபாரம், சபையின் பலன் ஆவியானவர். அவர் சொல்லுகிறார், பூரணப்பட்டால் மாத்திரம்தான் பூரணராகிய பரிசுத்த தேவன் மணவாட்டியாக ஏற்றுக்கொள்வார். ஆகையினால் நமக்கென்று ஒரு ஸ்டாண்டர்டை நாம் உருவாக்காமல் இருப்போம். நம்மை தாழ்த்தி கொடுப்போம். ஆவியானவர் கிரியை செய்ய ஆவலோடு இருக்கிறார். ஒவ்வொரு அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை கொடுக்க விரும்புகிறோம். மனிதருக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பவுல் கலாத்தியர்கள் நிறுவத்தில் சொல்லுகிறார், நான் இன்னும் தொடர்ந்து மனிதருக்கு அடிமைப்படுவேனானால், மனிதரை பிரியப்படுத்துவேனானால் நான் தேவனுடைய ஊழியனாய் இருக்க முடியாது. நமக்கு அந்த பகுதியிலிருந்து விடுதலை தேவை. ஞாயிற்றுக்கிழமையிலே, ஓய்வு நாளிலே மற்ற அலுவல்களை உண்டாக்காமல் இருப்பதற்கு விடுதலை தேவை. இது தேவனுடைய நாள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் உள்ள காரியங்களை படிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஓய்வு நாளை எவ்வளவு சீரியஸாக எடுத்தார்கள். இயேசு சுவாமி பூமியில நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஓய்வு நாளை எவ்வளவு சீரியஸாக எடுத்தார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒரு வியாதியஸ்தனை ஆண்டவர் சுகப்படுத்தும் பொழுது பரிசேய சதுசேய சமுதாயத்தார் எழுந்து குற்றப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். கடைசியிலே அவரை குற்றப்படுத்துவதற்கு கூட இந்த ஓய்வு நாளில் அதை செய்தார், இதை செய்தார் என்று அவர் மேல பல புகார்களை சொன்னார்கள். இன்றைக்கோ சபை அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த விடுதலை இல்லை. தேவ சபையை நான் சொல்லுகிறேன், ஓய்வு நாளை பிரதானப்படுத்துங்கள். ஓய்வு நாளை விடாது ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்துக்கு வாருங்கள். தாமதமாய் வருவதை நிறுத்துங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை அவளோடு கேளுங்கள். வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். இன்னும் உலகத்தோடு கூட ஒட்டி வாழ்வீர்களானால் உங்களுக்குள் விடுதலை இல்லை. போதிப்பது என்னுடைய கடமை, குற்றங்களை எடுத்து சொல்லுவது என்னுடைய கடமை. கேட்டால் பிழைப்பீர்கள், கேட்காவிட்டால் பாவத்தில் சாவீர்கள். அதுதான் உண்மை. தொடர்ந்து வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16:13. ஜான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இதை சொல்லுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை சற்று கவனியுங்கள். இயேசுவே சொல்லுகிறார், நான் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்தவில்லை. சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிற ஒருவரை நான் அனுப்புவேன். நான் போய் ஒருவரை அனுப்ப போகிறேன். அவர் வருவார், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். சேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் சபையை சத்தியமாகிய ஆண்டவருக்குள், சத்தியமாகிய வசனத்துக்குள் நடத்த முடியும். இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவத்தில் அலங்கோலமான காரியங்கள் நடக்கிறது? ஆவியும் அனலும் இல்லாத போதகர்கள், ஊழியக்காரர் பெயர் இந்த பெயரிலே
இங்கும் அங்கும் ஓடி மக்களை தடுமாற செய்து கொண்டிருக்கிறார்கள், இடறி விழச் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே சத்தியம் தெரியாது. ஏன்? சத்தியத்துக்குள் வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்யவில்லை. பெந்தேகோஸ்தே சபை அல்லேலூயா ஸ்தோத்திர கூட்டம் என்று பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமையிலே, பூரணமான அறியாமையிலே இன்றைக்கும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, சகல சத்தியத்தையும் அறிய வேண்டுமானால் சத்தியத்துக்குள் நடத்துகிற சத்திய ஆவியானவர் நமக்குள் வர வேண்டும். இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள் வந்து பூரணமாக நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிப்பாரானால் சத்தியம் நம்முடைய தலைக்குள் செல்லும். அதை இருதயத்தில் வாங்குவோம், செயல்படுத்துவோம். இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வசதியான சில காரியங்கள், நமக்கு அனுகூலமான சில காரியங்கள் என்று சொல்லி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட், அதை புரிய வேண்டிய பிரகாரம் புரியாதபடிக்கு அதை புரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக சொல்லப்படுகிற காரியம், கேளுங்கள் தரப்படும். ஆம், நீ ஒரு பெரிய வீட்டை கேட்டால் ஆண்டவர் கொடுத்து விடுவார். ஏதாவது ஒரு பைத்தியக்காரனையோ பைத்தியக்காரியோ நீ நேசிக்க ஆரம்பித்து கணவனாக மனைவியாக கேட்டால் ஆண்டவர் கொடுத்து விடுவார். லாட்டரி டிக்கெட்டை வாங்கி அதில் பணம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டால் கொடுத்து விடுவார். இப்படியெல்லாம் பைத்தியக்கார போதனைகள். ஏன்? ஆவியானவர் இல்லை, சத்தியத்துக்குள் நடத்தப்படவில்லை. கண்ணா பின்னா என்று வசனங்களை எடுத்து சொல்கிறார்கள். ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. அதை புரிந்து கொள்வதற்கு தான் ஆவியானவர் தேவை. ஆகையினால் வசனத்தை உங்கள் இஷ்டப்படி நான் செய்யாதிருங்கள், பயன்படுத்தாதிருங்கள், அதற்கு ஒரு பொருளையும் கொடுக்காதிருங்கள். தேவனை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்காகத்தான் நடக்கிறது. ஏதாவது தவறை செய்ய வேண்டும், அந்த தவறின் விளைவு மோசமாயிருக்கும், பின்னால் என்ன சொல்ல வேண்டும்? எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆண்டவர் ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே அப்படி சொல்லிவிட்டார். அதை புரியாத நிலைமை, அறியாமை. ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்துக்குள் பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்த வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவர் சத்திய பரரான பரிசுத்த ஆவியானவர். ஆகையினால் ஒரு உண்மையான சபையாக சத்தியத்துக்குள் நடத்தப்பட வேண்டுமானால் இந்த ஆவியானவர் தேவை. இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துடைய விருப்பத்தையும் எதிர்பார்ப்பையும் சொல்லித் தருகிறவர் ஆவியானவர். சபையில் போதகர் என்று சொல்லி ஆவியானவரால் நடத்தப்படாவிட்டால் தனக்கு பிரியமானதை போதகர் சொல்லித் தருவார். ஆனால் ஆவியானவர் போதகர்களுக்குள் வந்துவிட்டால் கிறிஸ்துவுக்கு பிரியமானதை போதகர் மூலமாக ஆவியானவர் சொல்லித் தருவார். இதை புரிந்து கொண்டால் இந்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் என்று அவரோடு கேட்க தோன்றும். இந்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்தி அவருக்கு ஒப்பு கொடுத்து, ஐயா என்னை சகல சத்தியத்துக்குள் நடத்தும் என்று கேட்க செய்யும். ஆனால் எந்த விதமான பலனும் இல்லாமல், உண்மை அறியாமல் ஏதோ ஒரு கூட்டமாக சபை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஆகினால்தான் லவோதிக்கேயா சபைக்கு எழுதும் பொழுது அதுதான் இந்திய தினத்தினுடைய சபை. ஆண்டவர் அந்த சபையை குறித்து எவ்வளவு வேதனையான காரியங்களை சொல்லியிருக்கிறார். உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, you are naked, ஒன்றுமில்லை. யாரை நாம் நிர்வாணமாய் இருக்கிறார்கள் என்று சொல்வோம்? சரீரத்திலே ஒரு விதமான ஆடையும் இல்லாதவர்கள். ஏதோ ஒரு சொக்கா போட்டிருந்தால் நிர்வாணம் என்று சொல்ல மாட்டோம், அரைகுறையாக உடுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்வோம். ஆனால் ஒன்றுமே போடாதவர்களை நிர்வாணம் என்று சொல்வோம். அதைத்தான் ஆவியானவர் இன்றைய சபையை குறித்து சொல்லியிருக்கிறார். நீ அவலட்சணமாய் நிர்வாணமாய் இருக்கிறாய், ஆவியானவருடைய வெளிப்பாடு உனக்கு கிடையாது. ஆவியானவர் கொடுக்கிற ஆடையாகிய பரிசுத்தம் உனக்கு கிடையாது. நீ பூரணமான அவலட்சணமான நிலையில் இருக்கிறாய். இன்றைய தினத்தினுடைய நிலைமை இதுதான். ஆனாலும் நீ உனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய்.
அதையும் அவர் சொல்லுவார். ஒரு இடத்தில் ஒன்றுமே இல்லை, இருப்பினும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறார். ஏன்? நீ சத்தியத்துக்குள் நடத்தப்படவில்லை. சத்தியம் தெரியுமானால் உன்னுடைய வாழ்க்கையின் அவலட்சணங்கள் உனக்கு காணப்படும், உள்ளில் இருக்கிற குறைகள் உனக்கு காணப்படும். அதை நிறைவாக்குவதற்கு நீ துடிப்பாய், ஆண்டவரிடத்தில் ஓடி வருவாய், அதிகமாக ஜெபிப்பாய், வசனத்தை அதிக ஆவலோடு வாசிப்பாய். என்னிடத்தில் இந்த குறை இருக்கிறது, இதை நிறைவாக்க வேண்டும், வழி காட்டும் ஐயா என்று கெஞ்சுவாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமை பார்த்தீங்களா? நம்மை குறித்தே நமக்கு அறிவில்லை. ஏன்? சத்தியம் நமக்கு தெரியாது. எளிமையான ஒரு நிலைமை. இதை விட்டு வெளியே வர விருப்பம் உண்டா, அல்லது நான் இப்படியே வாழ்ந்து விட்டு போகும்? நம்ம ஒரு சிலர் யோசிக்கிறோம், நாம ஒரு சத்தியத்தை உருவாக்கி இருக்கிறோம், செத்தால் என்ன தெரிய போகுது, இப்படியே வாழ்ந்து செத்து விடலாம். சத்தியம் தெரிந்தால் நீ அப்படி சொல்ல மாட்டாய். சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது, மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நித்தியம் உண்டு. அந்த நித்தியத்தை ஒன்றில் பரலோகத்தில் கழிக்க வேண்டும், அல்லது நரகத்தில் போய் உழந்து பாடுபட வேண்டும். இது சத்திய வேதம் போதிக்கிற காரியம். ஆனால் நீ சத்தியத்தை அறியாத பட்சத்திலே, உன்னுடைய அறிவில்லாமையிலே எதையோ உளறி கொண்டு செல்வாய், அதையே பின்பற்றவும் செய்வாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் உங்களுக்குள் நிறைவாக இருக்கும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை தெளிவாக போதித்து நடத்துவார். தொடர்ந்து வாருங்கள். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 16:8. Gospel according to St. John chapter 16 verse 8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Praise God. பாவத்தை குறித்து உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? கண்டித்து உணர்த்த ஒருவர் உள்ளே இல்லை. சில வீடுகளில் போய் பார்ப்பீர்களானால் குழந்தைகள் தாறுமாறாக ஒழுங்கீனமாக இருப்பார்கள். காரணம் என்ன? கண்டித்து வளர்க்காத தாய், கண்டித்து உணர்த்தாத தகப்பன். பிள்ளைகள் உதவாக்கிரைகளாக இருப்பார்கள், ஒரு ஒழுக்கம் இருக்காது. வீடை போய் பார்த்தீர்களானால் அலங்கோலமாக இருக்கும். ஆனால் ஒரு சில வீடுகளுக்கு போகிறானால் குழந்தைகள் மிக ஒழுக்கத்தோடு நல்ல பழக்கத்தோடு இருப்பார்கள். ஏன்? கண்டித்து உணர்த்துகிற ஒரு தாய், கண்டித்து உணர்த்துகிற ஒரு தகப்பன். இந்த கண்டித்து உணர்த்துவது, கடுமையாக பேசி திருத்துவது வேதத்துக்கு அடுத்த காரியம். நம்ம அநேகருக்கு அது பிடிக்காது. இன்றைக்கு உலகமெங்கும் உள்ள சிறு பிள்ளைகள் குட்டிச்சோராய் இருப்பதற்கு காரணம், என் பிள்ளையை கண்டிக்காதே, என் பிள்ளைகளிடத்தில் கடுமையாக பேசாதே, உங்களுக்கு உரிமை கொடுத்தால் எங்களுக்கு இப்படிப்பட்ட கடுமையாக பேசுகிற போதகர் வேண்டாம் என்று கூட சொல்வீர்கள். ஆனால் ஆவியானவர் நிறைவாக உள்ளுக்குள் வரும் பொழுது கண்டித்து உணர்த்துவார். சபைகளிலே கண்டித்து உணர்த்தப்படாத ஒரு நிலைமை ஏன்? போதகருக்குள் வல்லமை கிடையாது, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நிறைவு கிடையாது. ஆனால் எங்கே ஆவியானவர் நிறைவாக செயல்படுகிறாரோ அங்கே கண்டித்து உணர்த்துவார். ஏனென்றால் திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது. தைரியமாக பேச முடியும், சத்தியத்தை சத்தியமாக சொல்ல முடியும். சரீரத்தை பாதுகாப்பதற்காக அநேக ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகட்டும் என்று விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், தைரியமாக பேசுவார்கள். தேவ சனமே, ஆவியானவர் உள்ளே வந்தால்தான் கண்டித்து உணர்த்துவார். நமக்குள் ஒழுக்கம் இல்லை, சரீர பிரகாரமான ஒழுக்கம் கிடையாது, ஆவிக்குரிய ஒழுக்கம் இல்லை. ஏன்? இந்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தவில்லை. ஒரு நாள் 8 மணி வரைக்கும் தூங்கலாம், இன்னொரு நாள் ஓய்வு இருந்தால்
அதுக்கும் பின்னாலே வரையும் தூங்கலாம். ஆனால் வேலை இருந்தால் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்குள் ஆவியானவர் செயல்பட்டால் குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திரு என்று கண்டித்து உணர்த்துவார். அருகில் நிற்பார். நீ ராத்திரி 3 மணிக்கு தூங்கினாலும் காலை 5 மணிக்கு எழுந்திருப்பாய். ஒழுக்க கேட்டை ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கண்டித்து உணர்த்துவார். பொய்களை பேசி தப்பித்துக் கொள்வது, திருட்டுத்தனமான காரியங்களை செய்து நம்முடைய பைகளை நிரப்பிக் கொள்வது, இதெல்லாம் எப்பொழுது? இந்த ஆவியானவர் இல்லாததனால் மனசாட்சி செத்து கிடக்கிறது. ஆனால் ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருப்பாரானால் மனசாட்சி மூலமாக கடிந்து கொள்வார். வேதத்திலேயே இருக்கிறது, மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சாட்சி, நமது மனமே நமக்கு சாட்சி ஆண்டவர் வைத்திருக்கிறார், அது கடிந்து கொள்ளும். ஆனால் மரக்கட்டையை போல இருக்கிற கிறிஸ்தவனுக்குள் ஆவியும் இல்லை, அனலும் இல்லை. அவன் தொடர்ந்து பாவத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். வெட்கக்கேடான வாழ்க்கை தான் நடத்தி கொண்டிருப்பான். எத்தனை போதகத்தை கேட்டாலும் சண்டைக்காரனாக, பொய்யனாக, விபச்சாரனாக, குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவனாக இருப்பான். அவனுக்கு ஒரு விதமான சுரணையும் இருக்காது, அசைவும் இருக்காது. ஆனால் ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்து பாருங்கள், ஆவியானவருடைய ஆளுகைக்குள் வந்து பாருங்கள், அவர் கண்டித்து உணர்த்துவார். அளவுக்கு மீறி தின்னும் பொழுது, இப்படி சாப்பிடாதே, சாப்பாட்டை ஒரு கட்டுக்குள் வை, அதிகமாக சாப்பிடாதே என்று சொல்வார். தேவையற்ற காட்சிகளை நம்முடைய டெலிவிஷன் முன்னாலே உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்டித்து உணர்த்துவார். காமத்தை தூண்டுகிற காட்சிகளை ஏன் பார்க்கிறாய்? இச்சைகளை தூண்டுகிற காரியம் ஏன் உனக்கு சொல்லுவார். ஆனால் சுரணை இல்லை. எத்தனையோ தேவையில்லாத புத்தகங்கள் வீடுகளிலே இருக்கிறது, அதை படிக்கிறோம். ரகசியமாக இன்டர்நெட் ஆபரேட் பண்ண தெரியுமானால் அருவருப்பான காட்சிகளை பார்க்க துடிக்கிறோம். ஏன்? கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இல்லை. கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்து சாத்தானுக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கிறவன் சாத்தானுடைய ஆவியானவர். அவன் தூண்டிக் கொண்டிருக்கிறான். அந்த அருவருப்பை பார், இந்த அலங்கோலத்தை பார், இந்த கேவலமான பேச்சுக்களை பேசு, அந்த கேவலமான பேச்சுக்களை கேள். ஏன்? உள்ளுக்குள்ளே இருப்பவன் பிசாசானவன். ஆவியானவர் கிரியை செய்வாரானால் சுத்தமானதை செய்யும்படியாக தூண்டுவார், செய்யாத போது கண்டிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நிறைவு எவ்வளவு தேவை! பரிசுத்தமான மனவாட்டியை சந்திக்க வரப்போகிற தேவன் அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறார். என்னை நிரப்பும் ஐயா என்று கேட்கும் பொழுது நிரப்புவார். தொடர்ந்து வாருங்கள். ரோமர் 5:5. ரோமர் 5:5. Romans chapter 5 verse 5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Praise God. கிறிஸ்துவின் அன்பு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பூமியிலே ஒரு சரீரத்தோடு இயேசுவால வாழ முடியவில்லை. பாடுபடுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், அன்புக்காக தவித்து துடிக்கிறவர்கள், இவர்களை ஒரு சரீரத்தோடு வந்து ஆதரிக்க முடியவில்லை. ஆகினால்தான் ஆவியானவரை உள்ளே ஊற்றி, பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றி தன்னை போல நேசிக்கிறவர்களாக மாற்ற விரும்புகிறார். தேவ அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றப்பட்டால் உன்னால் பிறரை நேசிக்க முடியும். கிறிஸ்தவன் என்று சொல்லியும் உன்னை நேசிக்கிறவர்களைத்தான் நேசிக்கிறாய். நீ அன்பை குறித்து பேசுகிறாய், ஆனால் உண்மையான அன்பு உனக்குள் இல்லை. எவரையும் நேசிக்கிற பண்பு உனக்கு இல்லை. ஏன்? இந்த அன்பு ஊற்றப்பட பரிசுத்த ஆவியை நீ அனுமதிக்கவில்லை. தேவ ஆவியானவர் உள்ளே வந்து ஊற்றப்பட்டால் உன்னை ஒரு சேனலாக வைத்து, ஒரு கருவியாக வைத்து, உன்னிலிருந்து அந்த அன்பு மற்றவர்களுக்கு பாய்ந்து செல்லும்.
கவனியுங்கள், ஒரு அணையிலே தண்ணீரை தேக்கி வைத்து தேவையான அளவுக்கு தேவையான இடத்துக்கு அதை திறந்து விடுகிறார்கள். அதே போல கிறிஸ்துவினுடைய அன்பு ஊற்றப்பட்டு உள்ளத்தில் நிறைந்திருக்கிறார். தேவையான இடத்திலே அந்த அன்பு பாய்ந்து ஓடும். தேவையான இடத்திலே அந்த அன்பு சென்று மக்களை தூக்கிவிடும், அவர்களை அணைக்கும், அவர்களை ஆதரிக்கும். இன்றைக்கோ ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்கிறோம், வீட்டிலே கூட அன்பில்லை. அநேக வீடுகளிலே ஒரு கூரைக்கு அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அடுத்தவர் பேரில் அன்பு இல்லை. யாரோ ஒருவர் என்னோடு வாழுகிறார்கள், அவ்வளவுதான். அவர்கள் மேல் உண்மையான பாசம், உண்மையான அன்பு இல்லை. கவனியுங்கள், குடும்பங்களை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கணவன் தவறு செய்கிறான் வைத்துக் கொள்வோம். ஏன் தவறு செய்கிறான்? அவனிடத்தில் ஒரு பலகீனம் இருக்கிறது. அவனை உன்னுடைய பாசத்தினால் நீ திருத்தலாமே தவிர அவனை நீ திட்டிக் கொண்டே இருந்தால் அவன் திருந்த மாட்டான். கிறிஸ்துவனுடைய அன்பு உனக்குள் இருக்குமானால் பாசத்தை காட்டுவாய், அவன் திருந்துவான். உன்னுடைய வீட்டிலே ஒரு மனைவி இருக்கிறாள் வைத்துக் கொள்வோம். அவளை நீ அடிமையாக நடத்துகிறாய். ஏன்? உனக்கு கிறிஸ்துவின் அன்பு இல்லை. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் இருக்குமானால் அவளை ஒரு மனுஷியாக, தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனுஷியாக நினைத்து அவளை நேசிப்பார். அழகாக இருந்தால் நேசிப்போம், அருமையாக சமைத்தால் நேசிப்பேன், வீடு நிறைய சம்பாதித்து கொடுத்தால் நேசிப்பேன். இது தேவ அன்பு செய்கிற காரியம். கிறிஸ்துவின் அன்பு உள்ளே ஊற்றப்பட்டால் கர்த்தர் நம் மூலமாக அந்த அன்பை மற்றவர்கள் அனுபவிக்க செய்வார். இந்த அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதமாக கிரியை செய்யும். சகலத்தில் தாங்கும், சகலத்தில் சகிக்கும், இப்படியாக ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அன்பு இன்றைக்கு ஊற்றப்படவில்லை. அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிற நம்மில் அநேக தத்தக்கா பத்தக்கா என்று சொல்லி ஏதோ அந்நிய பாஷை உணர்கிறோம். அது பிசாசு கொடுக்கிற பாஷை, ஆவியானவர் பேசுகிற பாஷையா இல்லை. வேதனையோடு வருத்தத்தோடு நான் சொல்லுகிறேன், 199 அபிஷேகம் பெற்ற பெண்களோ ஆண்களோ பேசுவது அந்நிய பாஷை தேவன் கொடுப்பது அல்ல, அது பிசாசினுடைய உளறல். எங்கேயோ போனேன், ஒரு கூட்டத்திலே ஒரு ஊழியர் தலையில் கை வைத்தார். அந்த ஊழியருக்குள்ள என்ன ஆகி இருந்ததோ ஆண்டவருக்கு தான் தெரியும். நான் சும்மா சொல்லவில்லை. ஒரு ஊழியரிடத்திலே போய் தலையை காட்டிவிட்டு பிசாசின் பாஷையை பாட்டு பேசி ஒத்திய எனக்கு வந்தார். ஓ, நான் இந்த பெரிய ஊழியரிடத்துக்கு போனேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? நான் சொன்னேன், வா, நான் இந்த ஆவியை விரட்டி அடிக்கிறேன் என்று சொல்லி, சரி பார்க்கலாம் என்று வந்தாள். ஒரே நிமிஷம் நான் ஜெபித்தேன். ஜெபித்து முடித்து இப்பொழுது பேச அதே அந்நிய பாஷை என்று சொன்னேன். அவளால் பேச முடியாது. ஏனென்றால் அவளுக்குள் இருந்த பிசாசு ஓடிவிட்டது, அந்த அந்நிய பாஷையை நின்றுவிட்டது. இதுதான் இன்றைக்கு கிடைக்கிற அபிஷேகம். உண்மையான ஒரு அபிஷேகம் இருக்குமானால் கிறிஸ்துவின் அன்பு உன்னை நெருக்கியே வரும். ஆவிக்குரிய பிள்ளை என்று சொல்கிறாய், மற்றவர்களை நேசிக்க முடியவில்லை. உன்னுடைய capacity to love people is very limited. Why? It's not a true anointing of the Holy Spirit. உண்மையான தேவ அன்பு உனக்குள் ஊட்டப்படுமானால் எவரையும் நேசிப்பாய், உன்னதை இழந்து மற்றவரை பெரும்படியாக கொடுப்பாய். இது கிறிஸ்துவனுடைய அன்பு. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றுகிறார். இன்னைக்கு நாம் நம்மை இந்த தராசில வைத்து நிறுத்து பார்ப்போமானால் நம்மை நானே சொல்லுவோம், உன்னை நான் நிறுத்து பார்த்தேன், நீ குறைவாக காணப்படுகிறாய். ஆனால் இந்த நிறுத்து பார்க்கிற காரியம் எங்கே இருக்கிறது? என்னை போல ஆளில்லை என்று தான் சொல்லிக் கொண்டு அலைகிறோம். I am perfect. இந்த சபைக்கு வந்து செய்தியை கேட்க வரவில்லை ஜனங்கள். ஏன்? எனக்கு எல்லாம் தெரியும். ஒன்று நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு செய்தியும் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இப்படி பவர்ஃபுல்லா ஒருவரை கேட்பீர்கள். சிலர்
நான் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஆண்டவரோடு உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு இன்னும் திருப்தி இல்லை. நான் அறிய வேண்டிய பிரகாரம் ஆண்டவரை அறியவில்லை. அவரை அறிவதற்கு சாதாரண மனுஷ மூளை பத்தாது. அவ்வளவு பெரிய சத்தியத்தை உடையவர் அவர். ஆனால் நீங்கள் எல்லா காரியத்தையும் துச்சமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்? பரிசுத்தாவை நிறைவு. பயங்கரமான அலங்கோலமான நிலைமை, கேவலமான நிலைமை. தேவச்சனமே, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உணர்வடையுங்கள், செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். தொடர்ந்து வாருங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். 2 கொரிந்தியர் 4:13. 2 Corinthians chapter 4 verse 13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கவனியுங்கள், விசுவாசத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாருங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5-6 வசனங்கள். 2 கொரிந்தியர் 5:6 வசனங்கள். 2 Corinthians chapter 5 verses 5 and 6. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இன்றைக்கு அநேக விசுவாசிகள் என்று சொல்கிறவர்களுக்கு விசுவாசம் கிடையாது. பெயரளவிலே விசுவாசிகள், பெயரளவிலே நான் ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறோம். ஆனால் விசுவாச செயல்கள் நம்மிடத்தில் காணப்படுவதில்லை. விசுவாச அறிக்கை ஒருவேளை இருக்கும். எங்களுடைய நான் முன்பு இருந்த பாரம்பரிய சபையிலே ஒவ்வொரு வாரமும் நாங்கள் விசுவாச அறிக்கை செய்வோம். நானும் அந்த பைத்தியக்காரத்தில் இருந்தேன். ஆனால் விசுவாசம் என்றால் என்ன என்று தெரியாது. ஏதோ உளறி விட்டு வந்துவிட வேண்டியதுதான். விசுவாசம் என்பது ஒரு ஆவியின் மூலமாக கிடைக்கும் என்ற சத்தியம் தெரியாது. இங்கே ஆவியானவர் விசுவாசத்தை ஊட்டுகிறார். அப்படி விசுவாசம் உள்ளே வரும் பொழுது தரிசித்து நடக்காமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து என்றால் கண்களால் பார்த்து, கண்களால் பார்த்து ஐயோ நிலைமை இப்படி இருக்கிறதே என்று பயப்படாமல் ஆவியானவர் கொடுத்த வல்லமையை கொண்டு விசுவாசித்து கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் எனக்கு உதவியாக இருக்கிறார். கவனிங்க, இன்றைக்கு கான்ஸ்டன்ட் ஃபியர். ஐயோ எனக்கு வியாதி வந்து விடுமோ, என் வீட்டில திருடன் வந்து விடுவானோ, என் கணவன் யார் பின்னாலையும் ஓடி விடுவானோ, என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் வந்து பிள்ளை செத்து போவோமோ. இதெல்லாம் விசுவாசிகளை பத்தி சொல்றேன். இப்படிப்பட்ட விசுவாசிகளை தான் நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்பொழுது விசுவாசிக்கிறாயோ அப்பொழுது உனக்குள் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆவியானவர் உனக்குள் கிரியை செய்கிறார். ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? நீ தேவனுடைய பிள்ளை, நீ அவருக்குள் உண்மையாக வாழ்ந்தால், அவரை போல பரிசுத்தமாக வாழ்ந்தால், உன்னை பிள்ளை என்று அழைக்கிற அவர் தேவன் உன்னை பாதுகாப்பார். வார்த்தைகளிலே மாத்திரம் யெகோவா ஈரே, யெகோவா ராபா, யெகோவா நிசி என்று சொல்லிவிட்டு துதித்தால் போலி துதிக்கிறது. யாரோ ஒரு டிவியில ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கிறார், பைத்தியக்காரிச்சி மாறி இருக்கு, பேரை சொல்ல மாட்டேன், ஆனா அவன் பைத்தியக்காரிச்சி தான். ஏதோ சொல்றான் துதிக்க சொல்லி, நீங்களும் துதிக்க எங்க சேர்ந்து. எப்படியா சொல்லுவீங்க? இந்த ஒரு ஆள் இருக்கிறார், நான் இவரை பார்த்து என்ன சொல்வேன்னா உண்மையாவே சொல்றேன், மிகவும் அருமையான ஒரு உதவி செய்கிறவர். ஏன் நான் சொல்றேன்னா அவர் எனக்கு 100க்கு 100 உதவி செய்யறார். நான் சொல்ல முடியும், எனக்கு அவரை தெரியும், நான் சொல்றேன் அவர் உதவி செய்யறவர். உங்களுக்கு அவர் தெரியாது, நீங்க எப்படி அவரை சொல்லுவீங்க உதவி செய்யறாரு? எப்படி சொல்லுவீங்க? நான் கேட்கிறேன். அனுபவப்பட்டா நீங்க சொல்லுவீங்க, அனுபவம் இல்லாத எப்படி சொல்லுவீங்க? சும்மா ஆண்டவரை பார்த்து யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா சொன்னா எல்லாம் பண்ணிடுவாரா அவரு? ரைட் டு நோ ஹிம். அவர் அப்படிப்பட்டவர் தானா? எனக்காக யுத்தம் செய்யறாரா? செய்தா உங்களுக்கு விசுவாசத்தை இருக்கும்.
பிசாசின் ஆவி உங்களுக்கு எப்படி கிரிச்சு உங்களுக்கு யுத்தம் செய்தாரு உள்ளவே வராத. நம்மகிட்ட இருக்கிற சண்டை பிசாசு, கெட்ட கெட்ட வார்த்தை பேசுற பிசாசு, குடி பிசாசு, உபச்சார பிசாசு எங்க இருக்கும்? கிட்ட வராது. ஆவியானவர் உள்ளே வந்தான். அவரை விசுவாசித்து அவரை அறிந்து அவரை துதிக்க வைப்பார். நன்றாக தெரியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது வரையில இந்த ஆவியானவர் கிரியை செய்யவில்லையோ அப்பொழுது வரை நாம் துதிப்பது சொல்வதெல்லாம் வெறும் வார்த்தைகள். சொல்லுவதை அனுபவத்தோடு சொல்ல வேண்டும், அனுபவித்து சொல்ல வேண்டும். இதை தெளிவாக புரிந்து கொண்டால் ஆண்டவரோடு இருக்கிற நம்முடைய உறவு மாறும். அந்த ஆண்டவரை விட்டு வேறு எதற்காக உங்களால் வாழவும் முடியாது. ஒருவேளை என்னை போல கிறிஸ்து பைத்தியமாய் மாறிவிடுவீர்கள். mad after Jesus. I tell you, I am nothing else in this world. என்ன மாதிரி இருங்க, நான் சொல்றேன். வருவீங்களோ வரமாட்டீங்களோ எனக்கு தெரியாது. அப்படி நீங்க வர பிரயாசம். இந்த இயேசு இல்லாம வாழ முடியாது, ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் விசுவாசி. அவருக்கு பிரியமாக நீங்கள் வாழ்ந்தால் மாத்திரம்தான். இங்க சண்டை போட்டு விட்டு அங்கே போய் ஐயா ஐயான்னு கூப்பிட்டா ஒண்ணு நடக்காது. நிறைய வீட்டுல இன்னைக்கு சாபம் நிறைய. ஏன்? நமக்குள்ள இருக்குதெல்லாம் கெட்ட கெட்ட பிசாசனுடைய குணங்கள். அப்புறம் போய் ஜெபிச்சா ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் விசுவாசம். அவரை பிரியப்படுத்தும்படியா வாழ்ந்து விட்டு விசுவாசத்தோடு செவியுங்கள். அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்வார். அருமையாக நமக்கு ஓடோடி வந்து முத்தம் செய்து ஆதரித்து நினைப்பார். கர்த்தரை அறிந்தவர்கள் இதை உண்மையாக அறிக்கை செய்ய முடியும், செய்வார்கள். விசுவாசத்தின் ஆவியானவர் நமக்கு கிரியை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த விசுவாசத்தை நமக்கு ஊற்ற வேண்டும். அப்படி செய்வதற்கு நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் பிரார்த்திப்போமானால் கட்டாயம் செய்யும். தொடர்ந்து வாருங்கள். கலாத்தியர் பவுல் எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 5:16. Galatians chapter 5 verse 16. பின்னும் நான் சொல்கிறேன் என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த சரீரத்திலே மனிதன் இருக்கிற வரையிலும் மாமிச இச்சைகள், சரீர பிரகாரமான இச்சைகள் நம்மை ஆளுகை செய்ய நெருங்கி வரும். ஆனால் ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால் அந்த இச்சைகளை மேற்கொள்ள வல்லமை தருவார். இச்சைகளை அடக்கி கொள்ள, அந்த இச்சைகளை எதிர்த்து நிற்க நமக்கு உதவி செய்வார். நாம் இந்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் வராததினால்தான் சரீர இச்சைகள் உடனே ஒரு வடிவம் எடுத்து நம்முடைய சரீரத்தை அழித்து, குடும்பத்தை அழித்து பல நஷ்டத்துக்கு நம்மை நடத்தி. இச்சைகள் வராது என்று நான் சொல்வேன். ஆனால் மாமிசத்துக்கு விரோதமாக நான் பேசுவேன். சரீரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அவயவங்களிலே விருப்பங்கள், இச்சைகள் உருவாவது இயற்கை. ஆனால் தேவையில்லாத இச்சைகளை நமக்குள் இருக்கிற ஆவியானவர் உடனே எடுத்துட்டு வருவார், கட்டுப்படுத்துவார். சரியான இடத்திலே உன்னுடைய இச்சையை இம்மட்டும் வைத்துக்கொள் என்று சொல்லி சரியான சேனல் காட்டுவார், வழி காட்டுவார். அதனால்தான் மாமிச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இச்சைகள் இருக்காது என்று வேதம் சொல்லவில்லை. அப்படி சொல்லியிருந்தால் வேதம் போய் சொல்லியிருந்த அர்த்தம். கட்டாயம் இருக்கும். அன்றைக்கு யோசேப் 17 வயது இளைஞன். அவன் இச்சையை மேற்கொண்டான். அவனுக்குள் மாமிச இச்சை இல்லை என்றிருந்தால் அவன் சொல்லியிருக்க மாட்டான். இத்தனை பெரிய பாவத்துக்கு உட்படுவது எப்படி? அவன் சொல்லவில்லை எனக்கு உணர்வு இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட ஆசைகள்லாம் கிடையாது, நான் செஞ்சு நான் சொல்லல. என்ன சொன்னா, இந்த பாவத்துக்கு உட்படுவது எப்படி? எனக்குள்ள அந்த இச்சை இருக்கிறது, அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அந்த ஆசை உன்னிடத்தில் நான் நிறைவேற்ற மாட்டேன்.
ஆகினால் தான் அவனுக்கு ஒரு மனைவியை பார்த்து வைத்த போது அவன் அவளை கட்டி கொண்டான். நான் மனைவியை கட்ட மாட்டேன், எனக்கு பெண்கள் வேண்டாம் என்று அவன் சொன்னான். அந்த இச்சை இயற்கையான இச்சை, அது இருக்கும். ஆனால் ஆவியானவர் உள்ளே வந்தால் அதை மேற்கொள்ளலாம், கட்டுப்படுத்தலாம். ஆகினால்தான். ஆனால் இந்த சன்னியாசம் வாங்கி போகிறார்களே, அது டோட்டல் ஹிப்போக்ரசி. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் நடிப்புக்கு போகக்கூடாது. ஆண்ட பைபிள்ல எங்கேயுமே அந்த மாதிரி சொல்லி வைக்கல. சன்னியாசம் வாங்கிட்டு போகணும். சில பேரை திருமணம் செய்யாமல் எனக்கு முடியும் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பவுலை போல ஆட்களை அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நாட் அண்டர் கம்பல்ஷன். கட்டாயப்படுத்தி இப்பொழுதும் இந்த பெந்தகோஸ்து சபையிலே அநேக பெண்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். கட்டாயப்படுத்தி, அதான் பைபிள் சொல்லுதுங்கிறாங்க. கர்த்தர் அவங்க மன்னிக்கட்டும். சரி, ஆண்டவர் ஒருவரை கட்டாயப்படுத்தணும். சரீரத்தின் இச்சைகள், ஆசைகள் நிறைவேற்றுவதற்கு வழிகளை, அதாவது ஆண்டவர் கொடுத்த அளவுக்கு உரிமையோடு அனுபவிக்க இடம் தருவார், வழிவகுப்பார், செய்வார். ஆனால் இச்சையோடு கூட மிருகத்தை போல வெறி பிடித்து அலைய ஆவியானவர் விட மாட்டார். இன்னைக்கு அநேக வெறி பிடித்தவர்கள் அலைகிறார்கள். ஏன்? அவர்களை கட்டுப்படுத்த ஒரு ஆவியானவர் உள்ளே இல்லை. நான் கிறிஸ்தவர்களை குறித்து தான் சொல்லிக் கொண்டிருக்கேன், வேற எவரை பற்றி நான் பேச மாட்டேன். என்னுடைய பிரசங்கம் எல்லாம் விழுந்து கிடக்கிற கிறிஸ்தவ சபை, மாய்மால கிறிஸ்தவ சபை, மாயக்காரரை கிறிஸ்தவ சபை, அவர்களை குறித்து தான் நான் பேசுவேன். மற்றவர்களை குறித்து நான் பேச மாட்டேன், பேச தேவையும் இல்லை. நீங்களும் நானும் ஒழுங்காக இருந்தால் மற்றவர்கள் திருந்துவார்கள். ஆயினால் தான் இந்த சபையில வருகிற அத்தனை பிரசங்கம் கிறிஸ்தவர்களை வளர்ப்பதற்காகவே கொடுக்கப்படுகிறது. யாரும் வெளியுள்ள ஆட்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு அல்ல. அதற்கான அழைப்பு எனக்கு கொடுக்கவும் ஆண்டவர் கொடுக்கல. அது நான் செய்யறது இல்லை. அதனால நான் சொல்றது நம்மளைத்தான் சொல்றேன். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஆசை இச்சை வெறி பிடித்து அலைகிறார்கள். ஏன்? ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறார், தங்களை தாங்களே ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்தியிருப்பார்கள். விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஒருவரை தங்களை தாங்களே விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். உண்மையான விசுவாசிகளாக, விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்தாவியால் நடத்தப்படுவார்களானால் இச்சைகளை மேற்கொள்ள தேவ ஆவியானவர் பலனை தருவார். தேவ ஆவியானவரால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த பலனை தர முடியும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். யோசிப்பீர்கள், இன்றைக்கு தீர்மானம் செய்கிறேன், நாளைக்கு விழுந்து விடுகிறேனே, என்ன பண்ணுவது? ஆவியானவரிடத்தில் ஓடு, அவர் பாதத்தில் விழு, கதறு, என்னுள் வாரும், என்னை நிரப்பும், என்னை நடத்தும். அருமையாக நடத்தி செல்வார், அற்புதமாக வாழச் செய்வார். நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்து அவன் என்று சொல்வதிலே ஒரு பொருத்தமான கருத்தும் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி நாம் நடக்க வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள், கவனமாக கேளுங்கள், செயல்படுத்துங்கள். நான் உங்களோடு அநேகரோடு நெருங்கி போய் பழகுவதனால மாற்றத்தை நான் காண முடியவில்லை, அதிகமான மாற்றத்தை நான் காணவில்லை. வேக நேரத்தில் வேதனைப்படுங்க. அந்த மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவை நெருங்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பூரணத்துக்குள் கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அது கட்டாயமாக நம்மிலே காணப்பட வேண்டிய ஒரு காரியம். அப்படி வருவதற்கு நீங்க ஒப்பு கொடுத்தால் மாத்திரம்தான் அது நடக்கும். தொடர்ந்து வாருங்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம். 1 Timothy chapter 1 verse 7. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாய பிரமாண போதகராய் இருக்க விரும்புகிறார்கள். 1 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ள ஆவி. 2 தீமோத்தேயு 1:7. தெளிந்த புத்தி உள்ள ஆவி. கவனிங்கள். தெளிந்த புத்தி, கலங்கின புத்தி, இன்னும் நிறைய புத்திகள் இருக்கு.
இந்த மாதிரியான குழப்பம் எல்லாம் நம்ம புத்தியில வருது. காரணம் சுயமாக நம்முடைய திறமையை கொண்டு பிசாசுக்கும் அடிமைப்பட்டு நம்முடைய புத்தியை நாம பயன்படுத்தும் பொழுது நாம் செய்யற காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களா இருக்க முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்முடைய அறிவை, புத்தி என்றால் அறிவு, நம்முடைய அறிவை கட்டுப்படுத்துவாரானால் தெளிந்த அறிவுள்ளவர்களாய் இருப்போம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருப்போம். அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், அநேக முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். காரணம் இந்த தெளிந்த புத்தி இல்லை. ஏனென்றால் we are leaning upon our own understanding. அருமையாக நீதிமொழிகள் புத்தகத்திலே ஒரு சுய புத்தியின் மேல் சாராதே என்று சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் தெளிவில்லாத புத்தி. உன் புத்தி தெளிவில்லாத புத்தி. ஏனென்றால் உன் புத்தியை பிசாசு ஆளுகை செய்து உன்னை கெடுக்க முடியும். ஆனால் ஆவியானவர் உனக்குள் வந்தால் உனக்குள் தெளிந்த புத்தி வரும். சில வேளைகளிலே ஆவிக்குரிய மக்கள் என்னிடத்தில் ஆலோசனைக்கு வருகிறார்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், அதை கேட்பது கிடையாது. இன்னும் ஒருவர் சொல்லுகிறதை அவர் செய்து கொண்டிருப்பார்கள். நிறைய பேர் நான் அப்படி பார்க்கிறேன். நான் சொல்வதை கேட்காதது இன்னொருவர் சொல்லுகிறபடிதான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் செய்கிறார்கள்? தெளிந்த புத்தி இல்லாத, தெளிவில்லாத, உலகத்தின் காரியங்களை மாத்திரம் புரிந்து கொள்கிற ஒரு சில மேதாவிகள் அவருக்கு அறிவு சொல்லுகிறார்கள். இவர்களுக்குள் தெளிந்த புத்தி இல்லை, அவர் நம்பி விடுகிறார்கள். அதை கேட்கிறார்கள், அதை செயல்படுத்துகிறார்கள். புரிகிறதா? ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இயேசு சுவாமி பிறப்பதற்கு முன்னாகவே அவர் ஆலோசனை கருத்தார். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு கூட செயல்படுகிற ஒரு ஊழியக்காரரை காட்டிலும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை எவரும் சொல்ல முடியாது. நான் ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல ஆலோசனைகள் தேவ ஆலோசனைகள். அவைகள் உலக பிரகாரமான எங்கும் கிடைக்காது, யாரிடத்திலும் கிடைக்காது. அது தேவ ஒத்தாசையினால் தெளிந்த புத்தியோடு செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தான் கிடைக்கும். புரிகிறதா? ஆனால் இன்றைக்கு இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் கிடையாது. ஏனென்றால் மக்களுக்கு கலங்கின புத்தி, மக்களுடைய புத்தி கலங்கின புத்தி. உலக மக்கள் உலக ஆங்கிளிலே அட்வைஸ் கொடுப்பார்கள், கவுன்சிலிங் கொடுப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நித்தியத்தை பாதிக்காத வண்ணமாக ஆலோசனை கொடுத்து நடத்துவார்கள். இதை குறித்து நான் வேதத்துல பல எக்ஸாம்பிள் கொடுத்து உங்களுக்கு பேச முடியும். தெளிந்த புத்தி வேண்டுமா? ஒரு காரியத்தை அணுகுமுறை, approach, the way you approach, if that needs to be perfect, you need to be led by the Spirit of God. அப்படியானால் மாத்திரம்தான் அந்த அணுகுமுறை சரியாக இருக்க முடியும். கவனிங்கள், இன்னைக்கு அதிகமான ஊழியங்கள், அதிகமான கிறிஸ்தவ குடும்பங்கள் சீர்கெட்டு போயிருப்பதற்கு காரணம் இந்த தெளிந்த புத்தி கிடையாது. சுயமதியின் மேல் சாய்ந்து அநேக தீர்மானங்களை எடுத்து ஊழியர்கள் சபைகளை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார்கள். ஊழியத்துக்கு சபைகளில் இருக்கிற மக்களுக்கும் தெளிந்த புத்தி கிடையாது. ஆண்டவரிடத்தில் கேட்பது கிடையாது. இந்த ஊழியர் எதுவோ சொல்லுகிறாரே அது உண்மைதானா கேட்பது கிடையாது. பிசாசானவன் புத்தியை கலக்க வைத்திருப்பான். அந்த புத்திக்கு ஏற்றபடி அந்த போதகர் சொல்கிறதை கேட்டு ஒரு காரியத்தை நடத்துவாங்க. முடிவிலே நிச்சயமாகவே வெற்றி இருக்க முடியாது, ஆவிக்குரிய வெற்றி இருக்க முடியாது. தற்காலிகமாக உலகத்திலே வெற்றி இருப்பது போல காணப்படுமே தவிர அது உண்மையான வெற்றியாக இருக்க முடியாது. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவதற்கு அவளோடு காத்திருக்க கேட்போம். ஆண்டவரே, இந்த தெளிந்த புத்தி எனக்கு வேண்டும். இனியும் என் நீந்திருக்கிற வாழ்க்கையை நான் தவறு செய்யாமல் இருக்க இந்த தெளிந்த புத்தியை எனக்கு தாரும் கேட்போம்.
கடைசியா ஒரே ஒரு வசனம் மாத்திரம், இது அதிகமாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய காரியம். அதனால் சும்மா மேலிருந்த மாதிரியாக சொல்லி முடித்துகிறேன். 1 யோவான், யோவான் சுவிசேஷம் அல்ல, 1 யோவான், யோவான் எழுதின முதலாவது நிருபம் 2வது அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2:27. 1 John chapter 2 verse 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த அபிஷேகம் என்பதுதான் ஆவியின் நிறைவு. வேற ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஆவியானவர் நிறைய ஊட்டப்பட்டிருப்பாரானால் அபிஷேகம், நிறைவான சரியான அபிஷேகம். அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்குமானால் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்கு போதிப்பார். இந்த வேதத்தை அருமையாக போதிப்பார். ஒருவேளை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுகிறேன் என்று நினைப்பீர்கள், ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன். அதிகமான பைபிள் ஸ்டடி நடக்கிறது பொழுது அது ஒன்றுமே மக்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வல்லமையான நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு நடக்கிறது. ஏதோ பெயர் வைத்திருக்கிறார்கள் பைபிள் ஸ்டடிகளுக்கு பெயர், அவரவர் ஒரு பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். அதை போதிக்கிறவர்கள் ஏதோ கல்லூரியில படித்து கற்றுக்கொண்டு வந்திருப்பார்கள், அல்லது நிறைய பார்த்தா ரெஃபரன்ஸ் பைபிள் இருந்து ஆயிரக்கணக்கான பைபிள்கள் இருக்கிறது, புத்தகங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் உருட்டி புரட்டி எதையோ கற்றுக்கொண்டு வந்திருப்பார்கள். அந்த புத்தகங்கள் போதிக்கிறதை வைத்து நடப்பார்கள். நடைமுறையிலே அவர்களிடத்தில் எந்த ஆவிக்குரிய லட்சியம் கிடையாது. அவர்களால் போதிக்கப்படுகிற மக்கள் எப்படி இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். வேதத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவர் போதித்தால் சகல சத்தியத்துக்களை நடத்துவார், சகலத்தையும் போதிக்க வேண்டிய பிரகாரம் போதிப்பார். உண்மையாக கேட்க வேண்டும். ஆண்டவரே, வசனத்தை தெரிந்து கொள்ள அவனோடு இருக்கிறேன், எனக்கு கற்றுத்தாரும் கற்றுத்தாரும். சாமுவேல் சொன்னது போல கர்த்தாவே சொல்லும், அடியே கேட்கிறேன். ஆண்டவரிடத்துல போய் கேட்போம், அருமையாக கற்றுக் கொடுப்போம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மேலிருந்த வாரியாக 2 வசனங்களை வாசித்து விட்டு ஏதோ ஒரு போதகர் ஏதோ சொல்கிறார், அவர் சொன்னதை கேட்போம், அவர் சொன்னபடி நடப்போம். இன்னைக்கு அநேகர் வந்து உபவாசம், சில நேரத்துல என்ன சொல்றாங்க, அந்த போதகர் சொன்னார் 1 வாரம் உபவாசம் இருக்கணும். கவனிங்க, பைபிள்ல இயேசுவோ அப்போஸ்தலர்களோ யாரிடத்திலாவது நீ 3 நாள் உபவாசித்து விட்டு வா, 1 வாரம் உபவாசித்து விட்டு வா என்று சொல்லியிருந்தால் அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு கொஞ்சம் காட்டுங்க, ஒருவேளை படிச்சிருக்க மாட்டேன். கிடையாது. உபவாசம் நல்லது, கரெக்ட், இல்லைன்னு சொல்லல. ஆனா பைபிள்ல நீ போய் அப்படி உபவாசிட்டு வா. பெங்களூர்ல இருந்து ஒரு அருமையான சகோதரி ஆவிக்குரிய காரியங்களில அவர்களை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அவ்வப்பொழுது ஆலோசனை சொல்லுவேன். ஒரு நாள் திடீரென்று அவர்களுக்கு என்ன தோன்றிட்டோ பெங்களூர்ல ஒரு போதகரத்தை போனார்கள். போதகர் சொல்லிவிட்டால் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பிசாசு இருக்கிறது, அந்த பிசாசு உங்க வீட்டிலே சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, அது இப்படி செய்கிறது அப்படி செய்கிறது. அதுவரையில என்னிடத்துல ஒழுங்கா பேச்சு கொண்டு அவர் சொன்னார்கள், அந்த பாஸ்டர் சொன்னது கரெக்ட் தான், பிசாசு இப்படி வேலை செய்யுது அப்படி வேலை செய்யுது. அதுக்கப்புறம் 10 நாள் நான் போன்லயே அந்த மாதிரி பேசல, கூப்பிடவே இல்லை. அப்புறம் தானா என்ன பேசலாங்க, சாரி சிஸ்டர், என்ன அந்த போதகர் மிஸ்லீட் பண்ணிட்டாரு, எனக்கு தவறா சொல்லி கொடுத்துட்டாரு, நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு அவங்களா வந்தாங்க. நிறைய போதகர்கள் ஏதோ தங்களுக்கு தோன்றினதை சொல்லுவார்கள். பிலிசூனியத்தை நான் நம்பலன்னு சொல்லல, ஆனா எல்லாரும் எல்லா இடத்துலயும் பிசாசு எந்த வடிவத்தில் உள்ள உட்கார்ந்துருக்குன்னு சொல்லிட முடியாது. என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு பிசாசினுடைய காரியம் நடக்குதுன்னு சொல்லுவதை தவிர எந்த மூலையில எப்படி உட்கார்ந்துருக்கான் நான் சொல்ல மாட்டேன். அந்த மரத்துக்கடியில உட்கார்ந்துருக்கான், இந்த கட்டடத்துக்கடியில உட்கார்ந்துருக்கான், அப்படியெல்லாம் ஆண்டவர் இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் இல்லை, நான் அப்படி யாருக்கும் சொல்லணும் கிடையாது.
ஏன்னா பரிசுத்தாவி போதிப்பார் சரியான காரியங்களை. ஏதாயும் அறமுறையாக உளறி கொண்டு போக விடமாட்டார். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு பிற்பாடு நீங்க வேற ஆராதனைகளுக்கு செல்வீர்கள். விசேஷமா விஎம்சி மக்கள் ஆண்டவருடைய வசனத்தை பரிசுத்தாவின் நிறைவினால் போதிக்கிறவர்களே அல்லாமல் ஒருவரும் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. நீங்களும் அப்படி போதிக்க ஆட்கள் கிடைப்பது கடினம் என்று என்கிறபடியால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு போதிப்பார். கிறிஸ்துவுக்கு பிரியமான மனவாட்டியாக உங்களை உருவாக்குவார். திரும்பவும் சொல்லுகிறேன், பைபிளை ரொம்ப நேரம் கையில பிடிச்சிருக்கிறதுனால நீங்க உருவாக மாட்டீங்க. நிறைய பேர் பைபிள் தலைகீழ சொல்லுவாங்க, வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க. ஐயோ உங்களுக்கு இது கூட தெரியாதான் என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதா ஒத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் கட்ட ரெஃபரன்ஸ் சொல்ல தெரியாது, பாராம சொல்ல தெரியாது. ஆனா வேதம் எனக்கு தெரியும். அந்த வேத சத்திய ஆவியான வேதத்தை எழுதினவர் எனக்கு தெரியும். யாரை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த இயேசு எனக்கு தெரியும். புரியுதா? அறகுறையாக படித்து விட்டு உங்கள் இஷ்டப்படி போகாதிருங்கள். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இந்த ஆவியானவர்களை நடத்த ஆவியானவருடைய ஆலோசனையை கேளுங்கள். ஆவிக்குரிய மக்கள் ஏதாவது சொல்லிக் கொடுப்பார்களானால் அதை கேளுங்கள். தொடர்ந்து நான் அறிந்ததுதான் சரி, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறானால் இந்த அகங்காரம், இந்த மமதை உங்களை முழுமையாக தடுக்கும். நேற்று வருத்தத்தோடு ஒரு சகோதரி எனக்கு சொன்னார்கள், ஆவிக்குரிய மக்கள் எல்லோரும் கேடுகட்டு போவதற்கு ஒரே ஒரு காரணம் பெருமை. அளவுக்கு மீறின பெருமை. எனக்கு எல்லாம் தெரியும், அது உண்மை. அதனால்தான் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதனால்தான் ஆண்டவர் தன்னை உயர்த்துகிறவனை தாழ்த்தி போடுவார் என்று வேதம் சொல்லுவார். சுயப்பத்தி மேல் சாராதே, பரிசுத்தாவின் நிறைவை தேடு. அவர் ஊற்றப்படட்டும், அவர் ஆளுகைக்குள் வா, அவரிடத்தில் கேள், அவர் உன்னை நடத்துவார். God bless you.